வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலும் ஸ்ரீ சிவபிரம்ம மகர்ஷியின் ஆசிகளினாலும் அடியேன் பேசத் துவங்குகின்றேன். இன்று பஞ்சமி திதி. இன்று திதிசூன்ய ராசிகள் என்று சொல்லக்கூடியது சிம்மம் மற்றும் மகரம். அதாவது பஞ்சமி திதியில் பிறந்துட்டாங்க ஒருவர் அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் கலீக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது நமது சிந்தனை என்று சொல்கின்றோம். நமது ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் ஏதோ ஒரு தடை வந்து விடுகிறது. 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் கெரியர், ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி, கர்மா என்றெல்லாம் சொல்கிறோமே, அங்கும் ஒரு சுமை வந்து விடுகிறது. வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பல்வேறு தடைகள், என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்றோம். அவ்வாறு நிற்பவர்கள் சக்தி கணபதி, சக்தி கணபதி, சக்தி கணபதி என்று சொல்லி வர அந்த தடைகள் நீங்கும். இன்றைய திதிநித்யா தேவதையின் பெயர் பஹ்னி வாசினி. பஹ்னி என்று சொன்னாலே நெருப்பு, அதில் வாசிப்பவள், வசிப்பவள். உடம்புல ஒரு ஃபயர் இருக்கணுமே, அப்போதாமே அந்த ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. உடம்புமே வெப்பம்தான். அந்த தேகத்திலே வெப்பமாக இருக்கக்கூடியவள் வஹ்னி வாசினி. இந்த வன்னிமரை இலை என்று சொல்லுவார்களே, அதிலே விநாயகனை வழிபட்டால் நன்மை என்பதைத்தான் ஒரு மறைபொருளாக வஹ்னி வாசினி என்றும் சக்தி கணபதி என்றும் வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நன்னாளிலே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது, இது ஆகாச தத்துவத்தை பஞ்சமி திதி என்பது குறிக்கும். இது ஒரு பூர்ண திதி. இந்த திதி இன்று பஞ்சமி செவ்வாயின் ஆளுமையில் இருக்கும் திதி என்பது. எனினும் இன்றைய நாள் என்பது திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரியது. சரதி இந்திரஹா என்று சந்திரனை குறிப்பிடுவார்கள். இன்று சந்திரன் இருக்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்றால் சித்திரம் என்றும் ஓவியம் என்றும் பொருள் கொள்ளலாம். சித்திரகுப்தன் என்றும் கொள்ளலாம். சித்திரனுக்கு விஸ்வதேவர்கள், விஸ்வகர்மா ஆர்கிடெக்ட், கடவுளுடைய ஆர்கிடெக்ட், தேவருலகத்தின் ஆர்கிடெக்ட் தான் அதிதேவதை. சித்திரை என்பது பெண் புலியை குறிக்கும். அப்போது இந்த நட்சத்திரங்களுக்குரிய விலங்குகள் அதன் குணத்தை குறித்துவிடும். ஒரு புலி என்ன, பசித்தாலும் புல்லை தின்னாது. புலி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். புலியை சடார்னு நம்ம ஈஸியாக எடை போட்டுற முடியாது. புலி பார்க்க அழகாகத்தான் இருக்கும், ஆனால் பாஞ்சுதுன்னா தெரியும். வங்கிகளுக்கு சின்னம் புலி சின்னம் உண்டு, சில வங்கிகளுக்கெல்லாம். அந்த இதில் மே பேங்க்ன்ற ஒரு இதுக்கு கூட சோழர்கள் கொடியும் அந்த இதுதான் என்ன, நம்ம புலி சின்னம் தான். சோழர்கள் நிறைய கட்டிடங்களை கட்டினார்கள், நிறைய ஆன்மீக சாலைகளை கட்டினார்கள். இதெல்லாம் இந்த ஒரு சின்னத்தை வைத்தே நாம் அறியக்கூடிய தன்மை. இது செவ்வாயினால் ஆளப்படக்கூடியது. இதில் 2 முகங்கள் உண்டு. எப்படின்னா, ஒரு முகம் என்பது 2 பாதம் நமக்கு கன்னியா ராசியில் இருக்கும். விவசாயம் கன்னியா ராசி. அப்போது தஞ்சாவூரில் விவசாயம் சிறப்பாக இருந்தது. மற்றொரு 2 பாதங்கள் துலாம் என்று சொல்லக்கூடிய எடை போடக்கூடிய கருவியில் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், வெளிநாட்டு வர்த்தகம், அதிலும் சோழர்கள் சிறப்பாக விளங்கினார்கள் என்பதை இது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 2 பாதங்கள் நமக்கு கன்னியா ராசியிலும் 2 பாதங்கள் துலாமிலும் உடைப்பட்ட ஒரு நட்சத்திரமாக இது விளங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல சோழர்கள் பக்தியிலும் சிறந்து விளங்கினார்கள் என்பது உண்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பக்தியிலும் சிறந்து விளங்கினார்கள். ஆடை, அலங்காரம், நவநாகரீகம், ஓவியம் போன்றவையெல்லாம் அந்த காலத்திலே தான் மிகவும் வளர்ந்தது. பேட்ரனேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, அதை போல கலைஞர்கள், அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள்னு பலரையும் சோழர்கள் ஆதரித்தார்கள். இன்றும் அவர்கள் செய்த கொடை பலரை ஆதரிக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இப்போது வாழ்க்கையிலே இதற்கெல்லாம் பொருள் என்பது கட்டாயம் தேவை. இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு வகுப்பு என்னென்னா, பலருக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஏன் எனக்கு வண்டி வாகனம் அமையப்பெறுவதில்லை? முதல் கேள்வி. அவ்வாறு அமையப்பெறக்கூடிய வண்டி வாகனத்திற்காக என்ன பிரார்த்தனைகளை செய்யலாம்? எந்த நிறத்து வண்டி வாகனம் எனக்கு ஏற்றது? 3 விதமான கேள்விகள் இருக்குல்ல. இதையும் தவிர்த்து வண்டி வாகனம் வாங்கும் பொழுது எனது என்ன சிறப்பான எண்களை எடுத்துக்கொள்ளலாம். 3 விதமாக இந்த கேள்வியை பிரிக்கலாம். வண்டி வாகனம் என்று சொன்னால், சொந்த வண்டி வாகனம் என்றால் ஜாதகத்திலே 4ஆம் இடம். அதே போல் வாடகை வண்டி வாகனம் என்றால் 6ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ளலாம். வண்டி வாகனம் போன்ற லக்ஸரி, கம்ஃபர்ட்ஸ், எஸ்யூவி போன்றவற்றை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் எங்கே சுக்கிரன் இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் என்பது மேஷத்திலோ விருட்சகத்திலோ இருந்தால் அதற்கு நிறம் என்ன? செவ்வாய். சிகப்பு நிற வாகனத்தை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரும். சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு. இதே உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது
நமக்கு ரிஷபத்திலோ துலாத்திலோ இருந்தால் ஒரு லைட் கலர்ஸ் லைட் டு ஒயிட்டு, லைட்டு மெட்டாலிக் ஷேடு, சில்வர் கிரே, இதெல்லாம் இந்த சில்வரி கலர் இதெல்லாம் ஒரு யோகத்தை தரும். இதே அந்த சுக்கிரன் என்பவர் மிதுனத்திலோ அல்லது கன்னியா ராசியிலோ இருந்தால் லைட் ஆலிவ் க்ரீன் இதெல்லாம், ஆனால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரான கலர். இல்லைன்னா சேஃபர் சைடு லைட் ஒயிட்டுக்கு போயிடலாம். ஏன்னு சொன்னால் ஒயிட் கலர் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனின் கலரே லைட் ஒயிட்டு. இதே நமக்கு சந்திரனுடைய வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இந்த மெட்டாலிக் கிரே, லைட் ஒயிட்டுன்னு அந்த மாதிரியோ, இதே சூரியன் என்று சொல்லக்கூடிய வீடான சிம்மத்திலே இதே சுக்கிரன் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இந்த லைட் க்ரீமி சாக்லேட் கலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் யோகத்தை தரும். இதே இந்த சுக்கிரன் குருவின் வீட்டிலே அமர்ந்து விட்டார், குருவின் வீடுன்னு சொன்னால் என்னங்க, தனுசு அல்லது மீனத்தில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு லைட் க்ரீமி எல்லோ மாதிரி செலக்ட் பண்ணால் நல்லது. ஆனால் கிடைக்குமானதான் தெரியாது. இதே சுக்கிரன் நமக்கு சனீஸ்வரரின் மகரத்திலோ கும்பத்திலோ அமர்ந்து விட்டார் ஜாதகத்தில், லைட் இந்த ப்ளூ கலர்ஸு, டார்க் கலர்ஸ் இதெல்லாம் ஒரு யோகத்தை தருது. இது நேற்றுக்கு ஒரு ஆய்வு படித்தேன். கருப்பு நிற வண்டிகள் தான் அதிகம் விபத்துக்குள்ளாகிறது. ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருக்கார் ஏதோ அதை பற்றி. எனவே நிறங்களுக்கும் வாகனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது. வெள்ளை நிற வாகனங்கள் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடன் தொடர்புபட்டதால் அது ஓரளவுக்கு பெரும் யோகத்தை தருகிறது என்று சொல்லுவார்கள். மேலும் எனக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டுமே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் கேட்பார்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்திலே சாரம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்திலே சாரம் பெற்றிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமியை ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாகனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, பொதுவாக எனக்கு என்ன நட்சத்திரம்னு தெரியல, எனக்கு ஒரு எஸ்யூவி மாதிரி பெரிய கார் வாங்கணும்னு ஆசை, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன செய்யலாம்? நட்சத்திரங்களிலே ரேவதி நட்சத்திரம் என்பது பெண் யானையை குறிக்கும். இதே அபபரணி என்பது ஆண் யானை, போர் யானையை குறிக்கும். யானைன்றது அந்த காலத்தில் எஸ்யூவி கார்னு வச்சுக்கோங்க, வானத்தில் போயிங் பிளைன்னு வச்சுக்கோங்க, கடலில் ஃப்ளீட்டு ஷிப்பு, லக்ஸுரி ஷிப்புன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த காலத்துக்கு. அபபரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சுக்கிரனுக்கு ஒரு வலிமை உண்டுன்னு சொன்னாலும் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரும் பொழுது அது எப்போ வரும் அப்படின்னா இந்த வருஷம் 5வது மாதத்தில் வரும். அந்த ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாள் வரும். மகாலட்சுமியை வழிபட்டால் வாகன யோகம் எப்படியோ ஒன்று ஏற்பட்டுடும். ஒரு லக்ஸரி வாகனம் லைஃப்பில் வந்தே தீரும்னு சொல்ல ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம் என்ன? அது ரேவதி என்பது யானை. யானையின் மீது சுக்கிரன் செல்லும் பொழுது கஜலக்ஷ்மி. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு லக்ஷ்மி உண்டு. பெரிய லெவலில் ஒரு வாகன பிராப்தி கிடைக்கும். அதே போல் என்னால் முடியல, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. ரேவதி நட்சத்திரத்தில் என்றைக்கு சந்திரன் வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு வழிபட்டாலும் மகாலட்சுமியை ஏதோ ஒரு வகையிலே ஒரு பெரும் யோகத்தை தந்து விடுவாள், வாகனம் சார்ந்த யோகத்தை. அப்போ வண்டிக்கு நம்பரை எப்படி செலக்ட் பண்ணுறது? அடுத்த கேள்வி. வண்டியை பொறுத்த மட்டும் உங்கள் பிறந்த நாள் என்ன அப்படின்னு கணக்கு போட்டுக்கோங்க. பிறந்த டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கும். அந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த், உதாரணமாக நீங்கள் பிறந்த தேதி 23ன்னு வச்சுக்கோங்களேன். 23ன்னு கூட்டினா 5 வந்து அது லைஃபுக்கு அந்த நம்பர் உண்டு. அது மிக முக்கியமான சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் நீங்கள் பிறந்த தேதி அனைத்தையும் கூட்டினால், தேதி, மாதம், வருஷம், இப்போ 1978னா அந்த 1978ன்னு கூட்டிடணும். அந்த டேட்டை கூட்டணும், அந்த மாதத்தை கூட்டணும், இத்தனையும் கூட்டி 2 நம்பர் ஆக்கி அதை ஒரு நம்பர் ஆக்கணும். அந்த ஒரு நம்பர் ஆக்கி அந்த ஒரு நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற வண்டியோட நம்பரை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக இருக்கணுன்றதுனால சொல்கிறேன். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு ஊரில் டிஎன் ஏதோ ஒரு முதல்ல ஒரு 3 ஒரு எடுத்தோடனே அந்த மாநிலத்தோட 2 எழுத்து வரும், அதுக்கப்புறம் 2 நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதோ 2 இங்கிலீஷில் எழுத்து இருக்கும். இது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. அதை நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். கடைசியாக ஒரு 4 நம்பர் வருது பார்த்தீங்களா தனித்து, அந்த நம்பரை கூட்டிக்கோங்க. அதை உதாரணமாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொன்னால் 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3, 3 + 3 = 6, 6 + 4 = 10, 10 மாற்றினா அது 1. அந்த 1 குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பர்த்டேவை குறித்து வச்சுக்கோங்க. பர்த்டே உதாரணமாக 14/3/1978ன்னு வச்சுப்போம். 1 + 4 = 5, 5 + 8 8, அப்புறம்
10, 17, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 6ன்னு வச்சுக்கோங்க. இந்த 6க்கும் 1ம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த வண்டி எண் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நம்பர் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த நம்பர் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இப்படி மனப்பாடம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும் காம்பினேஷன் இருக்கு. அதுக்கான சார்ட்டை கீழே இணைத்துள்ளேன். மீண்டும் மற்றொரு எக்ஸ்க்ளூசிவ் வகுப்பில் பேசலாம். இப்போதைக்கு விடைபெறுகிறேன். சிவசிவா.